ஹாய், திஸ் இஸ் உமா ஃப்ரம் ஹேர் யூ கேர். இனிஷியலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, nowadays they are very common, quite common for the Instagram and Facebook and WhatsApp status or all those things. பிகாஸ் உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் தான் மாடல்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். அண்ட் நீங்கள் ஒரு கேமரா முன்னாடியோ இல்லை ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ரீலுக்கோ நீங்கள் பயந்துட்டு பின்னாடி வேறு யாராவது கிட்ட பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ் காமிச்சிக்கலாம், ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இட்ஸ் டேக் சம் லிட்டில் டைம். உங்கள் ப்ராடக்ட்னு ஆகிடுச்சு, நீங்கள் தான் அந்த ப்ராடக்ட் மாடல்னு ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்காக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நின்று பேசுகிறதுல எந்த தப்பும் இல்லை. யார் என்ன நினச்சாலும் உங்கள் ப்ராடக்ட்க்கு நீங்கள் தான் மார்க்கெட்டிங், நீங்கள் தான் மாடல்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை பயப்படாமல் பண்ணலாம். அதுக்கான சின்ன ஸ்டெப் அண்ட் சின்ன எக்ஸாம்பிள் நான் தான் நினைக்கிறேன். அந்த ப்ராடக்டை வந்து சேல் பண்ணணும், இனி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா we take some little equipments, we need it. So அதுக்காக we are taking a very small step for the mic. ஸோ ரொம்ப நாளாகவே எனக்கு இது ஒரு ஆசையாக இருந்துச்சு, ஒரு மைக் வாங்கணும். ஏன்னா வீடியோஸ் வந்து வெரி நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான். ஸோ பெரிய ஐஃபோனோ இல்லை பெரிய குவாலிட்டியான ஃபோன்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வீடியோ அதை பிக்சல் வந்து உடையும். பட் நம்ம ஒரு வாய்ஸாவது கிளியராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்காவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அட்லீஸ்ட் வாய்ஸ் ஓவராது அந்த வீடியோவுக்கு பின்னாடி வரதாகட்டும், இல்லை அந்த வீடியோ எடுக்கும்போது நம்ம பேசக்கூடிய அந்த வாய்ஸ் ஆகட்டும். பிகாஸ் பேச்சு தான் நம்மளோட வேலை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த வாய்ஸுமே ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப கிளியராக, ரொம்ப கிளியர் கட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா, யார்கிட்டே எந்த சஜஷன்ஸும் கேட்கல. பிகாஸ் யார்கிட்டையும் போய் கேட்குறக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ சும்மா ஒரு சின்ன பட்டன் மைக் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுவே எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் என்னென்ன, என்னதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ். ஹேண்ட் மைக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு உங்களுடைய ட்ரெஸ்ஸில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ரன்னிங் அ வெரி ஸ்மால் பிஸ்னஸ், யூ ஆர் ரெடி டு கேவ் சம் வாய்ஸ் டு யோர் ரீல் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். பிகாஸ் அவ்வளோ காஸ்ட்லி, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இது கிடையாது. ஸோ அதனால் ஓகே, அந்த ப்ரைஸ்க்கு இது நீங்கள் வாங்குறதுக்கு ஓகே தான். பட் நீங்கள் முன்னாடி வாங்க, உங்கள் ப்ராடக்ட்க்கு நீங்கள் மாடல்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கான இனிஷியேட்டிவ், அதுக்கான கன்சிஸ்டன்சி உங்களிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம தானே நம்ம ப்ராடக்டோட க்ரோத் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா we are ready, because we are queen no. ஸோ நம்ம அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ this is thing. Thank you.